ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் கைஸ். நாம் இப்போ புதுசாக ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரியஸில் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்த MySQL கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, there is a table customer. ஓகே, there is a table product, there is a table order. ஸோ டோட்டலாக வந்து 3 டேபிள் இருக்குது. இந்த 3 டேபிள்லேயே இருக்கிற இந்த கஸ்டமருங்கிற டேபிளில் வந்து ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ப்ராடக்ட்டுங்கிற டேபிளில் வந்து ஐடி, நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி. ஆர்டருங்கிற டேபிளில் வந்து ஐடி, கஸ்டமர் ஐடி அண்ட் தென் ப்ராடக்ட் ஐடி அண்ட் தென் குவான்டிட்டி. நம்மக்கிட்ட என்ன வந்து ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், அட்லீஸ்ட் ஒன் ஆர்டர், கஸ்டமர் ஹூ ஹாவ் பிளேஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டர். அண்ட் தென் செகண்ட் கொரி என்னன்னா, செகண்ட் ஃபில்டர் என்னன்னா, டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை த கஸ்டமர். அதை வந்து நம்ம என்னான்னு சேவ் பண்ணணும்னா மணி ஸ்பெண்டு. ஓகேவா? அண்ட் தென் ஃபில்டர் ஷார்ட் பண்ணணும். ஃபில்டரை ஷார்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் நேமை யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கில் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட வந்து கஸ்டமருங்கிற ஒரு டேபிள், ப்ராடக்ட்டுங்கிற ஒரு டேபிள் அண்ட் தென் ஆர்டருங்கிற ஒரு டேபிள். இதில் வந்து நம்ம டேட்டா போட்டிருக்கோம். கஸ்டமர் டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் நேமை நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் தென் ஆர்டர் டேபிளில் நம்ம என்ன கொடுத்துறோம்? கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி அண்ட் தென் குவான்டிட்டி. இந்த கஸ்டமர் 2ங்கிறவன் வந்து ப்ராடக்ட் 3 வாங்கியிருக்கான், ப்ராடக்ட் 1 வாங்கியிருக்கான். எத்தனை குவான்டிட்டி? 2 குவான்டிட்டி. இது வந்து ஒரு குவான்டிட்டி. அப்போ வந்து 2 × 100, 1 × ப்ராடக்ட் 1 400. ஸோ டோட்டலாக வந்து 600 வருது. இவன் வந்து ப்ராடக்ட் 2 வந்து 600. ஓகே, அண்ட் தென் இந்த கஸ்டமர் வந்து 600. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன பார்த்துருவோம்? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 4 குவான்டிட்டி வாங்கியிருக்கான், ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 1 4ங்கிறப்போ 1600. ஓகே, தேர்ட் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் 3 5. ஓகேவா? 5 × 100 = 500. ஓகே, இதை தான் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த டோட்டல் மணி ஸ்பெண்ட் பண்ணது என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கொரி எழுதலாம். இதுக்கு நான் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், கமா, இப்போ நான் சம் எடுத்துக்கணும். சம் ஆஃப் ப்ரைஸு, ப்ரைஸு இன்ட்டு குவான்டிட்டி. இந்த 2 காலம் எடுத்துட்டு ஆஸ் இதை வந்து மணி ஸ்பெண்டுன்னு நான் வச்சுக்கணும் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கஸ்டமர் டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஸோ ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால C.customer. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின்ஸு. ஜாயின்ஸில் வந்து ஆர்டர், இந்த டேபிளில் நம்ம ஆர்டர் டேபிளில் போய்க்கிறோம். ஆர்டர்ஸ் ஓ C.customer, கஸ்டமர் ஐடி = order id. அண்ட் தென் அகைன் ஜாயின். இதுலேருந்து நான் இதுக்கு போகணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு போகணும். அகைன் ஜாயின் ப்ராடக்ட்ஸு P ஆன் P.product id = order.pid. ஓகேவா? இப்போ நான் வந்து குரூப் பை பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் 2 வந்து 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை நான் குரூப் பை பண்ணி தான் இதோட டோட்டலை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ C.id, ஃபர்ஸ்ட் நேம், C.first name. அண்ட் தென் இதை நான் எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும்? ஷார்ட்டிங் வந்து இதை பேஸ் பண்ணி C.first name ascending. ஓகேவா? இதில் வந்து சம்மில் வந்து நான் எந்த டேபிள்லேருந்து ப்ரைஸ் எடுக்கிறேன்? ஆர்டர் டேபிள்லேருந்து நான் ப்ரைஸ் எடுக்கிறேன். O.price இல்லை, ப்ராடக்ட் டேபிள்லேருந்து ப்ரைஸ் எடுக்கிறேன். P.price. அண்ட் தென் குவான்டிட்டி வந்து எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறேன்? order.quantity. ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு, சம் ஆஃப் ப்ரைஸு, குவான்டிட்டி ஆஸ் அ மணி ஸ்பெண்டு ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். அண்ட் தென் ஆர்டர்ஸு, இதை ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ப்ராடக்ட்டில் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் குரூப் பை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதுவும் ப்ராடக்ட் கஸ்டமர் 2 வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கனால. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஷார்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கேன் அசெண்டிங்கில். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வரும். கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3 அவங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் கொரி.